வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மேலும் 7 தமிழக மீனவர்களை சிறைப்பிடித்து இலங்கை அடாவடி. ஏற்கனவே கைதான 46 பேர் சிறையில் அடைப்பு. சமூக வலைதளங்களில் அரசு தொடர்பான தகவல்களுக்கு ஆங்கிலத்தையே பயன்படுத்த முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தல். பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம். தங்கம் விலை திடீர் உயர்வு. ஒரே நாளில் 592 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் மீண்டும் 21,520 ரூபாயாக உயர்வு. விரிவான செய்திகள். செவ்வாயன்று சிறைப்பிடிக்கப்பட்ட 46 மீனவர்களை விடுவிக்க தமிழக அரசு வலியுறுத்தியுள்ள நிலையில் இலங்கை கடற்படையினர் மீண்டும் துப்பாக்கி முனையில் நாகை மீனவர்கள் 7 பேரை கைது செய்துள்ளனர். நாகை துறைமுகத்திலிருந்து கடந்த செவ்வாய்க்கிழமையன்று அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், நம்பியார் நகர் பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். வியாழனன்று மாலை கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 40 நாட்டிக்கல் கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அக்கரைப்பேட்டை மீனவர்கள் 7 பேரை துப்பாக்கி முனையில் கைது செய்து அவர்களின் படகையும் சிறைப்பிடித்துச் சென்றனர். அதிகாலை 4 மணிக்கு போட்டு தொழிலுக்கு எடுத்தோம். கோடைக்கரைக்கு தென்கிழக்க போட்டு இழுத்துட்டு இருந்தாங்க, தொழில் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில போட்டை பிடிச்சிட்டு போனதா செய்தி வந்திருக்கு. திருகோணமலையில ஆஜர்படுத்திருக்காங்களாம். அரசு உரிய நடவடிக்கை எடுத்து போட்டையும் ஆட்களை மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்ளும். இதனிடையே இலங்கை கடற்படையால் புதன்கிழமை அன்று கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேரை வரும் 26ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க மன்னார் நீதிமன்றமும், புதுக்கோட்டை மீனவர்கள் 24 பேரை ஜூலை 2ஆம் தேதி வரை காவல் வைக்க ஊர்காவல் படை நீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை அரசின் கைது நடவடிக்கையை கண்டித்து மாநிலம் தழுவிய போராட்டத்திற்கு மீனவ அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன. சமூக வலைதளங்களில் ஹிந்தி மொழியைத்தான் அரசு அதிகாரிகள் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவை திருத்தவும், ஆங்கிலத்தை பயன்படுத்துவதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் பிரதமர் மோடியை தமிழக முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் ஜெயலலிதா வெள்ளியன்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் ட்விட்டர், பேஸ்புக், பிளாக்குகள், கூகுள், யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களின் மூலம் அறிவிப்புகளை வெளியிடும் அரசு அதிகாரிகள் ஹிந்தி மொழியைத்தான் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்றும் ஆங்கிலத்தை 2வது மொழியாக பயன்படுத்தலாம் என்றும் உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். அலுவல் மொழியாக ஹிந்தி மொழியை பின்பற்றாத மாநிலங்களுடன் மத்திய அரசு அலுவல் ரீதியாக தொடர்பு கொள்ளும் போது ஆங்கிலத்தை தான் பயன்படுத்த வேண்டும் என்று 1976ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட அலுவல் மொழிகள் சட்ட திருத்தம் கூறுவதையும் ஜெயலலிதா கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சூழலில் சமூக வலைதளங்களில் ஆங்கிலத்தில் அல்லாமல் ஹிந்தி மொழியை அதிகாரிகள் பயன்படுத்தினால் அது அரசின் தகவல்களை மக்கள் தெரிந்து கொள்வதை தடுப்பதாகிவிடும் என்றும் கூறியுள்ள ஜெயலலிதா, இந்நடவடிக்கை அலுவல் மொழிகள் சட்டத்துக்கு எதிரானது என்றும் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் தங்கள் மொழி பாரம்பரியத்தை மிகவும் பெருமிதமாகவும் உணர்வு பூர்வமாகவும் கருதுவதாக சுட்டிக்காட்டியுள்ள ஜெயலலிதா, ஹிந்தி மொழியை பயன்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு தமிழ் மக்கள் மனதில் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே ஹிந்தி மொழியைத்தான் சமூக வலைதளங்களில் பயன்படுத்த வேண்டும் என்ற உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவில் திருத்தம் செய்யவும், சமூக வலைதளங்களில் அரசின் தகவல்களை வெளியிடும் போது ஆங்கிலத்தையே பயன்படுத்த வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். தமிழ் மொழியை இந்திய ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்ற தமிழ் மக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என ஜூன் 3ஆம் தேதி தான் அளித்த கோரிக்கை மனுவில் வலியுறுத்தியிருப்பதையும் கடிதத்தில் பிரதமருக்கு ஜெயலலிதா நினைவுபடுத்தியுள்ளார். இந்த பிரச்சனையை முன்வைத்து திமுக தலைவர் கருணாநிதி வியாழனன்று கண்டன அறிக்கை வெளியிட்டார். ஹிந்திக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் இந்தி பேசாத குடிமக்களை 2ஆம் தர குடிமக்களாக மத்திய அரசு நடத்த முயற்சிப்பதாக கடுமையாக சாடியிருந்தார். ஹிந்தி மொழிக்கு முன்னுரிமை அளிப்பதை கைவிட்டு நாட்டு முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துமாறு பிரதமருக்கு கருணாநிதி வேண்டுகோள் விடுத்திருந்தார். பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதி காஷ்மீர் மாநிலத்தில் கைது செய்யப்பட்டான். அவனிடம் இருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்த அபு ஹன்சல்லா தெற்கு காஷ்மீரில் உள்ள குல்கம் பகுதியில் பதுங்கியிருப்பதாக ஜம்மு காஷ்மீர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் குல்கம் போலீசார், மத்திய ரிசர்வ் போலீசார் மற்றும் ராணுவத்தினர் அடங்கிய கூட்டு அதிரடி படையினர் குல்கம் பகுதியை வெள்ளியன்று அதிகாலையில் முற்றுகையிட்டனர். அப்போது துப்பாக்கியால் சுட்டபடி அபு ஹன்சல்லா தப்ப முயன்றான். அவனை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தைச் சேர்ந்த அபு ஹன்சல்லா தெற்கு காஷ்மீரில் லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்தின் கமாண்டராக கடந்த 2 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தான்.
காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கு எதிராக பல தாக்குதல்களை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் அபு ஹன்சல்லாவிடம் நடத்திய விசாரணையின் போது லோக்சபா தேர்தலின் போது புல்வாமா மாவட்ட நீதிமன்றத்துக்கு வெளியே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 2 போலீசாரை சுட்டுக் கொன்றதாக ஒப்புக்கொண்டான். வியாழனன்று காஷ்மீரின் தென்பகுதியான ட்ரால் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையில் பயங்கர துப்பாக்கிச் சண்டை நடந்தது. அதில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்த ஆதில் அகமது மீர், ஆதில் அகமது ஷா, தாரிக் அகமது பராய் ஆகிய 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பை கேம்பகோலா சொசைட்டி அடுக்குமாடி குடியிருப்பில் மாநகராட்சி அதிகாரிகள் நுழைய எதிர்ப்பு தெரிவித்து குடியிருப்பு வாசிகள் கேட்டை மூடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மும்பையில் கேம்பகோலா சொசைட்டி என்ற பெயரில் அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்ட 7 கட்டிடங்கள் 1980களில் கட்டப்பட்டது. இதற்காக உரிய அனுமதியை பெறாததால் சர்ச்சை உண்டானது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றம் வரை போனது. சட்டவிரோதமான முறையில் கட்டப்பட்ட 35 தளங்களை இடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த தளங்களில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்களது வீட்டு சாவிகளை மும்பை மாநகராட்சியிடம் ஜூன் 12ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. காலக்கெடு முடிந்த போதும் சாவிகளை யாரும் ஒப்படைக்காததால் மின்சாரம், குடிநீர் இணைப்புகளை துண்டிக்க மும்பை மாநகராட்சி அதிகாரிகள் வெள்ளியன்று காலை வந்தனர். ஆனால் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வாயிற்கதவை மூடி அதிகாரிகளை தடுத்தனர். இதனால் இரு தரப்புக்கும் கடும் வாக்குவாதம் நடந்தது. தங்களது வீடுகளை காப்பாற்றிக் கொள்ள எந்த தியாகத்துக்கும் தயாராக இருப்பதாக குடியிருப்பு வாசிகள் சூளுரைத்தனர். பாரதிய ஜனதா மற்றும் சிவசேனா மற்றும் இந்திய குடியரசு கட்சியினர் குடியிருப்பு வாசிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மும்பையில் ஏராளமான கட்டிடங்கள் விதிமீறி கட்டப்பட்டுள்ள போது முதல்வர் பிருத்விராஜ் சவான் கேம்பகோலா சொசைட்டியை மட்டும் இடிக்க நினைப்பது ஏன் என்று கண்டனம் தெரிவித்தனர். மும்பை மாநகராட்சி அதிகாரிகள் 2 ஜேசிபி எந்திரங்களையும் கேம்பகோலா குடியிருப்பு முன் நிறுத்தியுள்ளதால் அப்பகுதியில் வெள்ளியன்று காலை முதலே பெரும் பதற்றம் காணப்பட்டது. மாநகராட்சி அதிகாரிகளோ தாங்கள் போலீஸ் படையை ஏவ போவதில்லை என்றும் இங்கு நடக்கும் சம்பவங்களை படம் பிடித்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போவதாகவும் கூறினர். கர்நாடகாவில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 4 வயது பெண் குழந்தை 50 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு பிணமாக மீட்கப்பட்டாள். கர்நாடக மாநிலம் பிஜப்பூர் மாவட்டம் நகாதன் கிராமத்தில் உள்ள ஒரு விவசாய நிலத்தில் 300 அடிக்கு ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டது. செவ்வாயன்று விவசாய கூலி வேலை செய்யும் ஹனுமந்த், சாவித்ரி ஆகியோரின் 4 வயது குழந்தை அக்ஷதா மூடப்படாத அந்த ஆழ்துளை கிணற்றில் விழுந்தது. அதையடுத்து தீயணைப்பு படையினர், போலீசார் முழுவீச்சில் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். ஆழ்துளை கிணற்றை ஒட்டி பள்ளம் தோண்டப்பட்டது. ஆனாலும் கடினமான பாறைகள் மற்றும் அவ்வப்போது பெய்த மழையால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்பட்டது. புதனன்று மதுரையைச் சேர்ந்த மணிகண்டன் தான் கண்டுபிடித்த ரோபோட் மூலமாக குழந்தையை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் அவரது முயற்சியும் தோல்வியில் முடிந்தது. போர்வெல்லில் இருந்து மண் மற்றும் கற்களை அகற்றும் திறன் ரோபோட்டுக்கு இல்லை என்று மணிகண்டன் கூறிவிட்டார். வியாழனன்று தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். எல்லா முயற்சிகளும் தோல்வியில் முடிந்த நிலையில் வியாழனன்று 10 மணிக்கு மேல் குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டது. அப்போது குழந்தையின் சடலம் அழுக துவங்கியிருந்தது. 3 நாள் முயற்சி தோல்வியில் முடிந்ததால் கிராமத்தினர் சோகத்தில் மூழ்கினர். இதனிடையே குழந்தையின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் நில உரிமையாளரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளின் விவரங்கள், மாணவர்களின் விவரங்கள் அடங்கிய கல்வி தகவல் மேலாண்மை முறைமை தமிழகத்தில் துவக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளின் விவரங்கள், மாணவர்களின் விவரங்கள், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் விவரங்கள் ஆகியவற்றை பள்ளிகள் வாரியாக சேகரித்து பயன்படுத்துவதற்கு ஏதுவாக தமிழக முதல்வர் ஜெயலலிதாவால் கல்வி தகவல் மேலாண்மை முறைமை என்ற நவீன திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக திருச்சி மாவட்டத்தில் 5 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் துவக்கி வைக்கப்பட்டது. இதற்கான மென்பொருள் சார்ந்த பணிகளுக்கு 3 மாத கால தொழில்நுட்ப பயிற்சி அண்ணா பல்கலைக்கழக ஆராய்ச்சி மைய வல்லுநர்களால் அளிக்கப்பட உள்ளது. 45 நாட்கள் நடக்கும் இப்பயிற்சியை தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வீரமணி வெள்ளியன்று காலை 10 மணி அளவில் டிபிஐ வளாகத்தில் உள்ள மாநில கல்வி தகவல் மேலாண்மை முறை மையத்தில் துவக்கி வைத்தார். இந்த திட்டத்துல இந்த இஎம்ஐஎஸ்ல நம்ம தமிழகத்தில் இருக்க அனைத்து மாணவர்களோட டேட்டா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது 1,35,00,000 மாணவர்களோட டேட்டா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தில் இருக்க அனைத்து பள்ளிகள் 57,000 கிட்டத்தட்ட பள்ளிகள், தனியார் பள்ளிகளையும் சேர்த்து அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஆசிரியர்களோட தகவலும் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5,00,000 ஆசிரியர்களோட தகவலும் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. முதலமைச்சரோட விஷன் 2023 படி
நம்ம தமிழகத்தில் இருக்க அனைத்து மாணவர்களுக்கும் தரமான பள்ளி கல்வியை அளிக்கணுன்றது மட்டும் இல்லாமல் நல்ல முறையில் அவங்களுக்கு தேவையான எல்லாம் செஞ்சு கொடுக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த திட்டத்தை பண்ணியிருக்கிறோம். இத்திட்டத்தின் கீழ் மாணவர்களின் முழுமையான கல்வித்திறன் வளர்ச்சிக்கு தேவையான பாடப்பொருட்கள் மற்றும் ஆசிரியர்கள், அறிஞர்கள் மற்றும் நிபுணர்களின் படைப்புகள் மின்னணு மயமாக்கப்பட்டு முழுநேரம் பதிவிறக்கம் செய்யும் விதமாக கல்வி பாடப்பொருள் வழங்கும் www.tnschools.gov.in என்ற இணையம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தில் பாட விளக்கங்கள், வினா வங்கி, பாட சம்பந்தமான படங்கள், செயல்முறை விளக்கங்கள், பரிசோதனை, ஆசிரியர்களுக்கு தேவையான குறிப்புகள் மற்றும் இதர பயனுள்ள செய்திகள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ரயில் நிலையங்களை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்கும் வகையில் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த பள்ளி மாணவர்கள் பேரணி நடத்தினர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்களை தூய்மைப்படுத்தும் பணியில் கடந்த 2 வாரமாக ரயில்வே பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் பொதுமக்களிடம் ரயில்வே நிலையங்களை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே பள்ளி மாணவர்கள் வெள்ளிக்கிழமையன்று பேரணி நடத்தினர். சுத்தம், சுகாதாரம் குறித்து எழுதிய பதாகைகளை கையில் ஏந்தி ரயில் நிலையத்தில் வலம் வந்த மாணவர்கள் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை அளித்தனர். இது குறித்து சென்னை கோட்ட ரயில்வே உதவி மேலாளர் மோகன்ராஜா கூறுகையில், பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இதுபோன்ற பேரணிகள் நடப்பதாகவும் ரயில் நிலையங்களில் குப்பைகள் போட்டால் அபராதம் விதிக்க சட்டம் உள்ளதாகவும் தெரிவித்தார். பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. சாப்பிட்ற பொருளாகட்டும் ஆர் வேஸ்ட் ப்ராடக்ட்டை வந்துட்டு குப்பை தொட்டியில தான் போயிட்டு போடணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இத்தகைய நிகழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஃபைன் போடுறது வந்துட்டு இருக்கு, ஏற்கனவே இருக்கு. அதையும் வந்துட்டு நாங்க ஹேண்ட்பில்ஸ் அண்ட் நோட்டீசஸ் வந்துட்டு பல்வேறு இடத்துல ஒட்ட போறோம். நீங்க இதை மீறினா ஃபைன் போடப்படும் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த வாரம் நாங்கள் கிளென்லினஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நிறைய பேர் அசிங்கம் பண்றாங்க, எச்ச துப்புறாங்க, குப்பை போடுறாங்க தரையில. இதனால சுற்றுப்புறமும் பாதிக்குது, மற்றவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது. ஸோ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து குப்பை போடாதீங்க, எச்ச துப்பாதீங்க, அசிங்கம் பண்ணாதீங்க, எல்லாத்துக்கும் டஸ்ட்பின் யூஸ் பண்ணுங்க. உங்க வீடு எப்படி பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனையும் இது பண்ணுங்க. இந்நிகழ்ச்சியை ஒட்டி சுற்றுச்சூழல் குறித்த கண்காட்சியும் விழிப்புணர்வு நாடகங்களும் நடைபெற்றன. மதுரை தமுக மைதானத்தில் நடந்த விவசாய தொழில்நுட்ப கண்காட்சியில் விவசாயிகளின் சந்தேகங்களுக்கு செயல் விளக்கம் மூலம் பதிலளிக்கப்பட்டது. கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் யுனைடெட் ட்ரேட் ஃபேர்ஸ் என்ற நிறுவனம் தமிழகம் முழுவதும் முக்கிய நகரங்களில் விவசாய கண்காட்சியை நடத்தி வருகிறது. மதுரை தமுக மைதானத்தில் நடத்திய கண்காட்சியில் அதிக மகசூல் தரும் விதைகள், செடிகள், பூச்சிக்கொல்லி மருந்துகள், நவீன விவசாய கருவிகள், மின் மோட்டார்கள் என பல்வேறு நவீன கருவிகள் இடம்பெற்றன. தண்ணீர் உறிஞ்சும் மின் மோட்டாரை சோலார் பேனல் மூலம் இயக்கி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து களை எடுக்கும் கருவிகள், கால்நடைகளை பராமரிப்பது, வீட்டுத் தோட்டம் அமைப்பது போன்ற விவசாயம் சார்ந்த தொழில்நுட்பம் குறித்த செயல் விளக்கமும் கண்காட்சியில் அளிக்கப்பட்டது. விவசாயத்தை பற்றிய புதிய தொழில்நுட்பங்கள், கருவிகள் எல்லாமே பயனுள்ளதாக இருந்துச்சு. கெமிக்கல் உரம், இது ரசாயன உரங்கள் இல்லாமல் பூராமே இப்போ இயற்கை உரங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். அதேமாதிரி பூச்சிக்கொல்லிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதேமாதிரி வீட்டு தோட்டம் வளர்க்கறது, இப்போ புதிய தொழில்நுட்ப கருவிகள், களை எடுக்கிற கருவி, உழவு கருவி எல்லாத்தை பற்றி இந்த கண்காட்சி எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. வரும் 22ஆம் தேதி வரை நடக்கும் இந்த விவசாய தொழில்நுட்ப கண்காட்சியில் விவசாயிகள், வேளாண் துறை மாணவர்கள், பொதுமக்கள் என பலரும் ஆர்வமுடன் பார்த்து தங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற்றனர். தங்கத்தின் விலை மீண்டும் 22,000 ரூபாயை நோக்கி பயணிக்க துவங்கியுள்ளது. வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு அதிரடியாக 592 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,520 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,690 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 2 ரூபாய் 10 காசுகள் உயர்ந்து 48 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 45,265 ரூபாயாக இருந்தது. பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறளை பாட்டு பாடி, நடனமாடி, பாவனைகளுடன் கற்றுத்தருகிறார் ஓய்வு பெற்ற ஆசிரியர் சுந்தர மகாலிங்கம். பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களில் ஒரு சிலர்தான் 2 அடி உள்ள திருக்குறளை ஆர்வமுடனும் விருப்பத்துடனும் படிக்கின்றனர். பலர் மதிப்பெண்களுக்காக மட்டுமே மனப்பாடம் செய்கின்றனர். பள்ளி பாடத்தில் உள்ள திருக்குறள், செய்யுள் போன்ற பாடல்களை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ள புதிய யுக்தியை கொண்டு வந்துள்ளார் மதுரையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் சுந்தர மகாலிங்கம். திருக்குறள் மீது ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட இவர் ஓய்வு பெற்ற பின்னரும் திருக்குறள் மாணவர்கள் மனதில் இடம் பிடிக்க இசை நடனத்துடன் கற்பித்து வருகிறார்.
ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற சுந்தர மகாலிங்கம் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை தேடிச் சென்று அங்குள்ள மாணவர்களுக்கு திருக்குறள் கற்பிப்பதை ஒரு தவமாகவே செய்து வருகிறார். மாணவர்கள் செய்யுள் என்பதை இசையோடு பாட வேண்டும் என்பதற்காகவே இயல், இசை, நாட்டியம் என்ற முத்தமிழிலும் செய்கிறேன். அதில் இயலிலே எண் விளையாட்டு, எழுத்து விளையாட்டு, சொல் விளையாட்டு, பொருள் விளையாட்டு, யாப்பு விளையாட்டு, அணி விளையாட்டு என 6 விளையாட்டுகளை போதிக்கிறேன். அவருடைய குரல் பாடப்பகுதியில் இருந்து இவ்வாறாக நான் செய்வது எதிர்காலத்தில் மாணவர்கள் திரைப்பாட பாடல்களுக்கு நாட்டியம் ஆடுவதை விட திருக்குறளுக்கு நாட்டியம் ஆட வேண்டும் என்ற உயர்ந்த தனியாத தாகம். அந்த நிகழ்ச்சி பள்ளிகளோடு முடியாமல் கிட்டத்தட்ட தமிழ்நாடு 30 மாவட்டங்களையும் சென்று விட்டேன். இசை, நடனம், பாவத்துடன் திருக்குறள் நடத்துவது தங்களுக்கு மிகவும் எளிதாக புரிவதாகவும் குறள்களை ஆர்வமுடன் கற்று வருவதாகவும் மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். நாங்க பாடத்துல புக்ல இருந்து படிக்கிறப்ப கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆனா அவர் எங்களுக்கு பாட்டு வழியாகவும் நடன மொழியாகவும் சொல்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். மேலும் நிறைய கத்துக்கணும்ன்ற ஆர்வமும் இருக்கு. ஸ்கூல்லனா 5 படிச்சோன்னா போதுன்ற மாதிரி இருக்கு. இங்க இன்னும் படிக்கணும், அதுவும் தாளத்தோட கைத்தட்டி சந்தோஷமா படிக்கிறப்ப இன்னும் நிறைய படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. சுந்தர மகாலிங்கத்திற்கு பல்வேறு அமைப்புகள் விருதுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.